Hello friends, welcome to our channel Make English is. நம்ம கண்டினியூஸாக ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் பார்த்துட்டு வரோம். வாங்க இன்னைக்கு சில கேரக்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். த மர்ச்சன்ட் பார்த்தீங்கன்னா he is very shrewd and arrogant அப்படின்னு சொல்கிறாங்க. he is very brilliant but he is arrogant. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ராயலாக இருப்பார். தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கும். நெவர் டெல் அதர்ஸ் டு நோ ஹிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அவர் யார் கூடவும் ஷேர் பண்ணிக்க விரும்புறது கிடையாதுங்க. Talks only about business and thinks himself an expert on all matters. எப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அஃபெக்ஷனாவோ ஒரு நார்மலான டாக் அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் எப்போவுமே அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றின டாக்காக தான் இருக்கும். ப்ளஸ் அவர் வந்து அவர் தான் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்டுங்கிற மாதிரி அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்குவார். அண்ட் ட்ரேட்ஸ் ஃபர்ஸ் அண்ட் கிளாத்ஸ் ஃப்ரம் ஃப்ளாண்டர்ஸ். ஃப்ளாண்டர்ஸ்லேருந்து என்ன ட்ரேட் பண்ணுறாரு அவருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ் அண்ட் கிளாத்ஸ் ட்ரேட் பண்ணுறாரு. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாண்டர்ஸ்லேருந்து. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் தான் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போருமானது. த மேனிப்பிள் இஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் சர்வன்ட் அண்டர் ஹிம். ஒரு கீழே சர்வன்ட்ஸ் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது ஒரு மேனிப்பிள். நம்மளோட மேனிப்பிள் அதாவது கேண்டர்பரி டேல்ஸில் வர மேனிப்பிள் பார்த்தீங்கன்னா ஹீஸ் ஒர்க்ஸ் அட் இன்ஸ் ஆஃப் கோர்ட்டோட இன்ஸில் தான் இவர் ஒர்க் பண்ணுறாரு. ஹீ இஸ் இன்சார்ஜ் ஆஃப் கெட்டிங் ப்ரொவிஷன். இங்கே இன்ஸ்க்கு தேவையான ப்ரொவிஷன் வாங்குறது தான் இவரோட ஜாப், இவரோட இன்சார்ஜ். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஹி ட்ரிக்ட் ஹிஸ் எம்ப்ளாயர்ஸ். அவர் கீழே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ்க்கு ப்ராப்பராக அவர் சேலரி கொடுக்காம இவரே எல்லா பணத்தையும் திருடிக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீஸ் இல்லிட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவர் வந்து படிக்காதவர் பட் ஸ்மார்ட் இன் ஹிஸ் பிஸ்னஸில் ஸ்மார்ட்டாக இருக்கார். அட் த சேம் டைம் ஹீ இஸ் மேக்கிங் ட்ரிக் ஆன் ஹிஸ் எம்ப்ளாயர்ஸ். ஓகே, அவரோட பணத்தை அவர் ஸ்டீல் பண்ணிக்கிறார். இதை நம்மளோட மேனிப்பிள். வாங்க அடுத்த கேரக்டர் பார்க்கலாம். த சம்மனர் பார்த்தீங்கன்னா ஹி சம்மன்ஸ் அ ஸ்பிரிட்ஸ். ஒரு மெஜிஷியன். ஸோ கோர்ட்டில் வந்து எல்லாரையும் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கூட்டி அதாவது சம்மன் பண்ணிவிட்டு அவங்க கூட பேசுறது, இந்த பேய் ஓட்டுறது, அந்த மாதிரி வேலை தான் இவரோட வேலை. இவரும் எல்லா பில்கிரிம்ஸ் கூட ஜாயின் ஆகிக்கிறாரு. அண்ட் ஆஃபீஸர் ஹூ கால்ஸ் பீப்புள் ஃபார் அ சர்ச் ட்ரையல்ஸ். ஓகே, பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எடுக்கிறது தான் இவரோட வேலை. ஸோ ஹி கால்ஸ் ஃபார் ட்ரையல். அன்அட்ராக்டிவ் வித் ரெட் காம்ப்ளெக்ஷன். இவர் வந்து எப்படி இருக்காருன்னா அன்அட்ராக்டிவ் பர்சன் அண்ட் வித் ரெட் காம்ப்ளெக்ஷன். அவர் பார்க்கவே வந்து பயமாக இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் அவருக்கு. ஃபேஸ் கவர்ட் வித் புஷி ஐப்ரோஸ். ஓகே, அந்த ஐப்ரோஸ்லாம் வந்து அவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது. அண்ட் அவரோட கம்ப்ளெக்ஷன் ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அவரோட ஃபேஸையே பார்க்க முடியாது, பயமாக இருக்கும். லைக்ஸ் டு ஈட் ஸ்மெல்லி வெஜிடபிள்ஸ். ஆக்சுவலி அவரோட ஜாப் ஒன்றா இருக்குது. ஆனால் அவர் என்ன மாதிரி சாப்பிட விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லி வெஜிடபிள்ஸ்னால் சில பொருட்கள் சில வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டோன்னா வந்து நமக்கு ஸ்மெல் வரும் இல்லையா, ஸ்வெட்டிங் இல்லை மூச்சு காற்று எல்லாமே நமக்கு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை தான் அவர் சாப்பிட விரும்புகிறாரு. லைக் ஆனியன்ஸ், கார்லிக், லைக் தட். அண்ட் ஆல்சோ ஹீ ட்ரிங்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் சம்மனர் பற்றின கேரக்டர். அவரோட அப்பியரன்ஸ் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு, அண்ட் என்ன மாதிரி ஃபுட் அவர் விரும்புகிறாரு, அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போகிறோம். அண்ட் த பார்டனர் பார்த்தீங்கன்னா ஹி செல்ஸ் பார்டன்ஸ். அதாவது மக்கள்கிட்ட இருக்க பாவங்களை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஜாப் தான் இவங்களோடது. ஆக்சுவலி இஸ் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அந்த பேப்பரில் சைன் இருக்கும். ஓகேங்களா, அந்த சர்ச் பர்சனோட சைன் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா போய் சில மக்கள்கிட்ட கொடுத்து விற்றுட்டு அவங்க பாவங்களை நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அவர் விற்கிறது தான் அவரோட வேலை. நம்மளோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ ஃபேக் சேல்ஸ் பார்டன்ஸ். இவர் வந்து பார்டன் சேல் பண்ணுறாரு. பேக் ஃபுல்லாக ஃபேக் ரெலிக்ஸுங்கிறது அந்த பீஸ் ஆஃப் பேப்பர், அதை பேர் வந்து ரெலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எங்கே அவர் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த இடத்துல கூடுறாங்களே டாபாடின்ல, அப்போ எல்லாருமே ஒரு மாதிரி வராங்க, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல்லாக ஃபேக் ரெலிக்ஸ் கொண்டு வராரு. அதை வந்து ஒரு அமௌண்ட் போட்டு பீப்புளுக்கு விற்கவும் செய்கிறாரு. ஸோ திஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹிம் இரிட்டேட்ஸ் அவர் ஜட்ஜ். சரிங்களா, இவர் வந்து ரொம்ப க்ரீடி அண்ட் ஹிப்போக்ரைட். ரொம்ப க்ரீடு, அதாவது எல்லாமே அள்ளிக்கணும் அந்த மாதிரி ஒரு க்ரீடியான பர்சன். ஆல்சோ ஹிப்போக்ரைட், மக்களை வந்து ஏமாத்துறது. குட் அட் சிங்கிங் அண்ட் ப்ரீச்சிங்.
அவர் நல்லா பாடுவார், அட் த சேம் டைம் நல்லா ப்ரீச்சும் பண்ணுவார். பட் ஹீ இஸ் ஃபேக். த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இவர் வந்து ஹீ இஸ் அ வெல் எஜுகேட்டட் பர்சன், சின்சியர் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபிலாசபி அட் ஆக்ஸ்ஃபோர்ட். ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜில் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபிலாசபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எதுக்கு ரொம்ப டிவோட்டடாக இருப்பார்னா ஒர்க்ஸ் ஆஃப் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலோட ஒர்க்ஸ்க்கு ரொம்ப டிவோட்டட். ஹி லவ்ஸ் டு ரீட் அ லாட் and spends more money on books ன்னு சொல்கிறாங்க. though he is poor he spends more money on books. ஏன்னா அவருக்கு படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் he is a passive participant. அதாவது சும்மா தொணன்னு பேச மாட்டார், தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டார், எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு பேசிவாக பேசாமல் இருக்க ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக தான் இவர் வந்து ஒரு பிள்ளைக்கு தேவைன்னா மட்டும் பேசுவார். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. and transforms and he knows the tricks of transforming the base material. அதாவது கோல்டு சில்வர் கொண்டு நம்ம அந்த ஜுவல்லரி மேக்கிங் அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து இவருக்கு தெரியும், அதையும் இவர் கற்று வச்சிட்ருக்காரு. திஸ் இஸ் வாட் அபவுட் த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா த டாக்டர். இந்த டாக்டர் வந்து ஃபிசிக் அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்டர் ஆஃப் ஃபிசிஷியன். இவர் பார்த்திங்கன்னா ஹீ இஸ் நாட் அ ட்ரூ ஹீலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு டாக்டர் அது வந்து கடவுளுக்கு நிகராக அப்படின்னு சொல்லுவோம். இவர் எப்படி பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிந்த கலையை வச்சு எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாங்கிறத மட்டும்தான் அவரோட மோட்டிவாக இருந்திருக்கு. he is well educated, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. he is very well educated but he is very fond of gold. ஓகே, ரொம்ப கோல்டில் ரொம்ப ஆசை. அண்ட் ஆல்சோ ஹீ மேக்ஸ் அ லாட் ஆஃப் மணி அட் த டைம் ஆஃப் பிளேக் வந்த காலத்தில். அப்போ அந்த பீப்புளை க்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோவும் மக்களில் க்யூர் பண்ணணுங்கிறத விட அதுலேருந்து எவ்வளோ பணத்தை மக்களிருந்து கறக்கலாங்கிறது தான் அவரோட மோட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் ஹீ நாட் ஸ்டடிட் பைபிள். அதாவது அவருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, எஜுகேஷன் வைஸ் தெரியும், எக்ஸ்ட்ரா கரியர் லைக் ஃபாண்ட் ஆஃப் கோல்ட் அண்ட் ஹீ ஆல்சோ நோ சம் ட்ரிக்ஸ் இன் மேக்கிங் அவுட் எல்லாமே தெரியும். ஆனால் அவர் பைபிளை டச் பண்ணலை. ஸோ அவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஹிஸ் லேக் ஆஃப் மர்சி. யார் மேலேயும் கருணை உள்ளம் கொண்டவர் அவர் இல்லை. ஸோ ஹீ இஸ் ரிகார்டட் அஸ் நாட் அ ட்ரூ ஹீலர். அவர் ஒரு உண்மையான ஹீலராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அவருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஸ்டார்ஸ், நட்சத்திர பலன்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை பற்றியும் அவர் படிச்சிருக்காரு. ஸோ அதுவும் அவரால் சொல்ல முடியும். ஓகேங்களா, this is what about the doctor. Now we'll move on to the sergeant of law. He is a successful lawyer. Okay, he is a successful lawyer in the court and also he was commissioned by the king. He is a very wise person and plays a role of a judge in the assembly. இன்னும் அவர் வந்து சில அசம்பிளிஸில் ஜட்ஜாகவும் அவர் சில உட்காந்துருக்காரு. pretends to be busy. எப்படின்னா எப்போவுமே தான் ஏதோ ஒரு வேலை பிஸியாக இருக்க, சும்மா இருந்தாலும் பிஸியாக இருக்க மாதிரியே ஷோ பண்ணிப்பார். அண்ட் ஆல்சோ he charges high for his fees. ஏன் அப்படின்னா அவரோட வேலையில் யாராலையுமே குறையே கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாருன்னா அந்த டிராஃப்டில் யாராலையுமே ஃபால்ட் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அவர் வந்து அவரோட சார்ஜஸுமே ஹையாக வாங்குறாரு. சரிங்களா, திஸ் இஸ் வாட் அபவுட் சர்ஜென்ட் ஆஃப் லா. அண்ட் த மில்லர் இஸ் அ மில் பர்சன். இவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ஜர் கிவ்ஸ் அ இம்பார்ட்டன்ஸ் டு ஹிஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் எப்படி இருக்காருன்னா பிக்கு, ஸ்டவுட்டாக, அவரோட கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருக்குது, ப்ரௌனி அண்ட் அ ஸ்ட்ராங் பர்சன். ஓகே, அண்ட் ஹிஸ் நோஸ் ஹேஸ் அ ஹேரி வாட். ஹேரி வாட், அதாவது மரு இருக்குது. அவரோட மூக்கு மேலே கருப்பாக மரு இருக்குது. அண்ட் லார்ஜ் மவுத் அண்ட் நாஸ்ட்ரல்ஸ். அவருக்கு லார்ஜ் பெரிய வாயும் நாஸ்ட்ரல்ஸும் இருக்குது, மூக்கும் இருக்குது. அண்ட் ஹீ இஸ் அ ரெஸ்ட்லர். எப்படின்னா அவர் பிக்கு, ஸ்டவுட்டு, ஸ்ட்ராங்காக இருக்கும்போதே அவர் ரெஸ்ட்லர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ ட்ரங்கன் அண்ட் ரூடு. அவரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ரூடாகவும் இருக்கார். அண்ட் ஆல்சோ ஹீ ட்ரிங்க்ஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹோஸ்ட், அதை ஜட்ஜுக்கிட்ட, ஹோஸ்ட் தான் நம்மளோட ஜட்ஜு, அவர்கிட்ட வந்து தன்னோட ஸ்டோரி தான் ஃபஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்கியூமெண்ட் நடத்துகிறாரு. ஓகேங்களா, இதுதான் அபவுட் மில்லா. ஸோ ஃபார் இன் திஸ் வீடியோ வி ஹவ் சீன் 4 characters. ஸோ கைண்ட்லி ரைட் அ நோட் அண்ட் ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.